வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அம்மா மகள் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது கண்டிப்பாக ரம்ஜான் டைமில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் ஃபிர்னி தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. பட் ஆனால் நான் இன்றைக்கி பாஸ்மதி அரிசி வச்சு நான் பண்ணி காமிச்சிருக்கேன். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சரி வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி ரைஸ் ஃபிர்னி பண்ணுறதுனால நான் ஒரு அரை கப் அளவுக்கு நான் பாஸ்மதி அரிசி எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த பாஸ்மதி அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இப்போது நல்லா காய வைக்க போகிறோம். ஸோ இதை நல்லா வாஷ் பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ நான் பாஸ்மதி அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி ஒரு க்ளீனான கிச்சன் கிளாத்தை எடுத்துக்கோங்க. அது நல்லா சுத்தமாக இருக்கணும். அதில் இந்த மாதிரி நல்லா விரித்து காய வச்சுருங்க. நீங்கள் ஃபேன் கடியில் நீங்கள் வச்சிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் நான் சூப்பராக காஞ்சிரும். அப்படி இல்லாட்டினா நீங்கள் அரிசியை கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் சோக் பண்ணி கூட நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மிக்சியில் அரைச்சிக்கலாம். அது பேஸ்ட் மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். நான் இன்றைக்கி ட்ரையாக பவுடர் மாதிரி தான் நான் பண்ண போகிறேன். ஏன்னா இது நான் ஏதாவது ஒரு அவசரத்துக்கு தேவையான ஒரு டக்குன்னு ஒரு ஸ்வீட் பண்ணணுன்னா நான் இந்த அரிசியை நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காக நான் இன்றைக்கி ட்ரையாக நான் பண்ணுறேன். நான் உங்களுக்கு எப்படி விருப்பமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். அதே மாதிரி வீட்டில் சாதம் எதுவும் மிச்சமாக இருந்துச்சுன்னா கூட இந்த ரெசிபி நீங்கள் சூப்பராக பண்ணலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே டைமில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் ஏன் பாஸ்மதி அரிசியில் பண்ணுறேன்னா பாஸ்மதி அரிசியில் நல்லா டேஸ்ட் உங்களுக்கு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால் நான் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். பாருங்கள், அது சூப்பராக காஞ்சிருச்சு. இப்போ நான் மிக்சி ஜாரில் இதை போட்டு நல்லா 1க்கு 2 அரைச்சிக்கிறேன். அதாவது கொஞ்சம் குருணை மாதிரி இருக்கணும். குருணை மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு நம்ம ஒவ்வொரு ஸ்கூப்பும் நம்ம எடுத்து சாப்பிட்றப்போ அந்த பீசஸ் நம்மளுக்கு பல்லில் தட்டுப்படும். அதனால நம்ம கொஞ்சம் குருணையாகவே நம்ம அரைச்சிக்கலாம். ரொம்ப பவுடராக போட்டிங்கன்னா அதுக்கப்புறமேட்டு கூழ் மாதிரி ஆயிரும். அதனால 1க்கு 2 மிக்சியில் நீங்கள் அடித்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி 1க்கு 2 அரைச்சி வச்சுக்கலாம். இது சீக்கிரமாக சட்டுன்னு நம்மளுக்கு வெந்துடும். அதனால தான் இந்த மாதிரி நம்ம பவுடர் பண்ணிக்கிறோம். முழுசாகவும் போடலாம். பட் ஆனால் அது டைம் ரொம்ப எடுக்கிறதுனால இந்த மாதிரி நீங்கள் குருணை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு நான் ஒரு 1 லிட்டர் அளவுக்கு நல்லா திக்கான பால் எடுத்திருக்கேன். நான் ஆவின் பால் தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பால் காய்ச்சாத பால் தான். நம்ம இனிமேல் தான் காய்ச்ச போகிறோம். கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் சில்லாக வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த பாலை. இப்போ அந்த 1 லிட்டர் பாலில் இருந்து நான் ஒரு கப் அளவுக்கு நான் பால் எடுத்துக்கிறேன். கப்பில் எடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பாஸ்மதி அரிசியோட குருணை அதில் இந்த பாலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஓரமாக ஊறிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளேயே நம்ம பால்லாம் காய்ச்சி நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். ஸோ இதை இந்த மாதிரி செட் பண்ணி நீங்கள் ஓரமாக வச்சுருங்க. கொஞ்சம் சோக் ஆகட்டும். கொஞ்சம் சோக் ஆச்சுன்னா இன்னும் நல்லா டேஸ்ட் நல்லா கிடைக்கும். அதுக்காக தான். இப்போ நான் மிச்சம் இருக்கிற பாலை இந்த மாதிரி ஹெவி பாட்டம் நீங்கள் நான்ஸ்டிக் மோஸ்ட்லி எடுத்துக்கோங்க. அதில் இப்போ இந்த பால் நல்லா சுண்டை காய்ச்சணும். ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு 1 லிட்டர் பால் இருந்துச்சுன்னா அது 1/2 லிட்டர் 3/4 லிட்டர் அளவுக்கு வர அளவுக்கு நல்லா காய்ச்சிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நடுவில் கிண்டி விட்டுட்டே இருங்க. அப்படியே விட்டுறாதீங்க. ஏன்னா அது ஓரங்கள் எல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் நடுவில் அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் பாலோட கலர் கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலரில் மாற ஆரம்பிக்குது. ஸோ இன்னமும் நம்மளுக்கு நல்லா பால் நல்லா சுண்டை காய்ச்சி வரணும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு பால் சுண்டை காய்ச்சியாச்சு. ஸோ இந்த மாதிரி ஓரங்கள்லாம் பிடிக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி ஸ்பூனோ இல்லை கரண்டியோ வச்சு இந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டே இருங்க. ஆடைப்படியும் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ இந்த டைமில் நான் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்க்குறேன். இந்த ரெசிபிக்கு கண்டிப்பாக குங்குமப்பூ வேணும். ஏன்னா அது நம்மளுக்கு ஒரு நல்ல மைல்டு எல்லோ கலரில் நம்மளுக்கு அந்த ரெசிபி கொண்டு வரும். அதே டைமில் நல்லா டேஸ்ட்டு ஸ்மெல் எல்லாம் சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் இந்த குங்குமப்பூ சேர்க்குறோம். ஸோ இது கம்பல்ஷன் இல்லை. இருந்ததுன்னா நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இல்லாட்டினாலும் பிரச்சனை கிடையாது. அது டேஸ்ட்டு சூப்பராக தான் இருக்கும்.
இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு வந்து பால் வந்து நல்லா இதாகிடுச்சு. இப்போ வந்து நம்ம சோக் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த பாலில் அந்த மிக்சரை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். இந்த அரிசி வந்து நல்லா வெந்து இந்த பாலோட நல்லா வந்து ஒன்றி இணைஞ்சிருக்கணும். அந்தளவுக்கு நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். ஸோ நல்லா திக்காக வந்து கன்சிஸ்டன்சி வரும் நம்மளுக்கு. இப்போ பாருங்கள் ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து இந்த மாதிரி திக்காயிரும். நம்மளுக்கு அந்த அரிசியில் வந்து பால் எல்லாம் உறிஞ்சிரும். இந்த டைமில் நீங்கள் வந்துட்டு ஒரு அரை கப் அளவுக்கு பொடிச்ச சுகர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பொடிச்ச சுகர் சேர்க்க விருப்பம் இல்லாட்டினா நீங்கள் வந்து நார்மல் சுகர் கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டினா கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா ரிச் அண்ட் க்ரீமியாக இருக்கும். ஸோ இது வந்து நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு சுகர் போட்டோன்னே கொஞ்சம் வந்து கரைஞ்சி கொஞ்சம் தண்ணியாக வரும். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து நம்ம அடுப்பில் வச்சு கிண்டிகிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி வந்து சூப்பராக வந்துடும். இப்போ வந்து ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இது எதுக்கு நான் வந்து நம்மளுக்கு மோஸ்ட்லி ஸ்வீட் சாப்பிட்றப்ப நிறையா திகட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ரொம்ப இனிப்பு ஜாஸ்தியாக இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பும் அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சமாக வந்து ஏலக்காய் தூளும் நம்ம சேர்த்துக்கலாம். அது நல்லா வந்து ஃப்ளேவருக்காகவும் நல்ல மணமாகவும் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம சேர்த்து பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த உப்பு சேர்க்கறதுனால நம்மளுக்கு ஸ்வீட்னஸ் ரொம்ப அதிகமாக இல்லாமல் திகட்டாமல் இருக்கும். ஸ்வீட்டை நல்லா பேலன்ஸ் பண்ணி தரும். இந்த எந்த ஸ்வீட்டுனாலும் நீங்கள் ஒரு சிட்டிகை அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்து பாருங்கள். அதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் சூப்பராக வந்து ரைஸ் ஃபிர்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா திக்காக க்ரீமியாக அதே மாதிரி கலர்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மைல்டு எல்லோ கலரில் வந்திருக்கு பாருங்கள். ஸோ சூப்பராக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த மாதிரி மண் சட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கூட சர்வ் பண்ணலாம். இது சூடாகவும் சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டினா வந்து நல்லா ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் வச்சுட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் சில்லுன்னு சர்வ் பண்ணால் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். 2 டைப்லேயும் நீங்கள் வந்து செஞ்சு பார்க்கலாம். இதுக்கு மேலே டெக்கரேஷனுக்கு வந்து நான் கொஞ்சமாக வந்து பாதாம் அந்த மாதிரி வந்து நான் சேர்த்துக்கிறேன். டெக்கரேஷன் பார்ட் வந்து கம்ப்ளீட்டாக நம்மளோட இனோவேஷன் தாங்க. உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதில் நட்ஸு அதுக்கப்புறமா கொஞ்சமாக குங்குமப்பூ போட்டு நான் வந்து சில்லாக நான் சர்வ் பண்ண போகிறேன். ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் சூப்பராக வந்து சாப்பிடலாம். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. சாதம் மிச்சமாச்சுன்னா கூட நீங்கள் இதே மெத்தடில் வந்து ரைஸை வந்து பாலோட மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஃபிர்னி செஞ்சு சாப்பிடலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சரி நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே டைமில் இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் தெரியும். நம்ம சேனல் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், வீடியோவை முழுமையாக பாருங்கள். அதே டைமில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.